மதுரையில் இருக்கிற தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நடந்த 45 இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு தான் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஒரு காலத்தில் ஒரே பெஞ்சில் உட்கார்ந்த நண்பர்கள், தேர்வு முழுதும் படிக்க இரவு முழுதும் கண் விழிச்சிருந்தோம். ஹாஸ்டல் வாழ்க்கை இன்னைக்கு அந்த 45 வருடத்துக்கு பிறகு அதே அன்போட சந்திக்கிறாங்க. எங்களுக்கு முடி நரைச்சிருக்கலாம், வயசு கூடியிருக்கலாம், ஆனா நட்போட உற்சாகம் மட்டும் கொஞ்சம் குறையலங்க. பழைய சம்பவங்கள், சிரிப்புகள் மற்றும் கதைகள் அந்த நாள் முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. கல்லூரியில பேசினது, கல்லூரியில ஒரு லஞ்ச் சாப்பிட்டது, எங்களோட நண்பர், தோழர், தோழிகளோட இருந்தது, அது அந்த அந்த நாட்களை மறக்கவே முடியல. அடுத்து கல்லூரி முடிஞ்சு 3 நாள் நாங்க கொடைக்கானல்ல டூர் போயிருந்தோம். இதை கேட்கும் போதே காலேஜில் படிக்கும்போது போன டூர் மாதிரி இருக்குங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் நாங்க நண்பர்கள், அவர்களுடைய துணைவியர், குடும்பத்தோட குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் போயிருந்தாங்க. 3 நாள் கொடைக்கானல்ல கல்லூரி வாழ்க்கையில இருந்தது மாதிரி இருந்தது. எங்களுடைய வயது எங்களுக்கு தெரியல. ஏரிக்கரையில் அரட்டை, சாயந்தரம் டீ, ஈவினிங் டின்னர் சமயத்துல உட்கார்ந்து போட்ட அரட்டை, பழைய நினைவுகள், திரும்ப திரும்ப பேசுற தருணங்கள், கொடைக்கானலோட குளிர்ந்த காற்று, பசுமையான மலைகள், பனிமூட்டம் எல்லாம் இந்த நட்பின் கொண்டாட்டத்திற்கு ஒரு அழகான பின்னணி அமைச்சுங்க. காலையில நாங்க எல்லாம் எந்திரிச்சு நடைப்பயணம் கிளம்பணும். அந்த பசுமையான காலையில் குளிர்ல நாங்கெல்லாம் நடந்து அப்படி காலையில ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ், ஒருத்தர் பழகினது, எங்களுடைய தோழர், தோழியர், அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாரோட சேர்ந்து பழகின தருணங்கள் இருக்கே, அது வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த 3 நாட்கள் கொடைக்கானல் இருந்தது நமக்கு திரும்ப திரும்ப நினைவுல கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. உலகம் முழுதும் சுத்தினாலும் வாழ்க்கையில் உண்மையான சொத்து நல்ல நண்பர்கள் தான் என்பதை மறுபடியும் உணர்த்திய தருணம் அது. நானும் என் கணவரோட சேர்ந்து அந்த ரீயூனியனுக்கு போயிருந்தாங்க. தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரீயூனியனுக்கு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது குடும்பத்தோட எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை குடும்பத்தோட பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒய்ஃபுங்க, குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் தோழிகளும் ரொம்ப நல்லா அந்த சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. அது அது திருவிழா மாதிரி நடத்தியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப அழகாக நடத்தியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய ஹெல்பிங் டெண்டன்சிலாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அவங்க காலேஜில் ஃபங்க்ஷனு வந்து ரொம்ப அதில் பாட்டும் நடனமும் அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப 3 நாள் நல்லா கொடைக்கானலில் போய் அது வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.